கால்நடை தோழர்களே, இன்று ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு வந்திருக்கிறேன். உங்கள் ஏகே. நான் இன்று எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, கால்நடைகள் கன்று ஈன்ற பிறகு இளங்கொடியை எவ்வாறு பாதுகாப்போடு அளிப்பது என்பதை பற்றி நான் எடுத்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60லேருந்து 65% கிராம மக்கள் அதிகமாக விவசாயம் சார்ந்த இந்த கால்நடை வளர்ப்பை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கன்றானது ஈன்றதுக்கு பிறகு ஒரு சாதாரணமாக 20 கிலோ உள்ள கன்றுக்கு அதில் இருக்கக்கூடிய நஞ்சுக்கொடியினுடைய அளவு 2 கிலோவாக இருக்கும். அந்த கன்றை ஈன்றதுக்கு பிறகு 2லிருந்து 3 மணி நேரத்துக்குள் கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான மாடு கண்டிப்பாக நஞ்சுக்கொடியை வெளியிடும். இதை நஞ்சுக்கொடியை எவ்வாறு பாதுகாப்போடு அளிப்பது என்பதை பற்றி இந்த தொகுப்பிலே காண்போம். ஒரு பழமொழி கூட இருக்கிறது, தமிழர் தலை சிறந்த தமிழ் விஞ்ஞானிகள் அளித்த ஒரு பழமொழி. மனிதன் பிறக்கும் பொழுது பனிக்குடம் உடைகிறது, மனிதன் இறந்ததற்கு பிறகு ஒரு குடம் உடைகிறது என்றெல்லாம் சொல்வார்கள். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கன்று வயிற்றில் வளருவதற்கு தேவையான ஒரு சுற்றுச்சூழல், உணவு சுழற்சிகள் அனைத்திற்கும் பயன்பட்ட இந்த உறுப்புகள் அந்த தாய் பசுவில் இருந்து வெளியிடக்கூடிய அமைப்பை தான் நஞ்சுக்கொடி என்று கிராமத்திலே அழகாக சொல்வார்கள். நஞ்சு என்றால் விஷம் கொண்டது, இது விஷம் என்பது மாட்டின் வயிற்றில் இருக்கும் வரை இளங்கொடி, அதனை விட்டு வெளியே வந்தால் இது நஞ்சுக்கொடி என்று அழகாக தமிழகத்தில் சொல்வார்கள். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த நஞ்சுக்கொடிகளை பாத்தீங்கன்னா பால் மரத்துல கொண்டு ஆலமரத்துல கட்டுறது, அதே போல பிளாமரத்துல கட்டுறது, இது பெரிய தவறான விஷயம். இந்த ஆலமரம் பிளாமரத்திலே கட்டினால் காசா நோய் வர வாய்ப்பு இருக்கிறது, தோல் நோய் வர வாய்ப்பு இருக்கிறது, சுவாச பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரசவம் செய்யக்கூடிய தாய்மார்கள், அதாவது மாசமா உள்ள பெண்மணிகள் அந்த வழியிலே சென்றால் அபாசம் கூட ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தயவு செய்து ஆலமரத்தில் கட்டுவதோ பிளாமரத்தில் கட்டுவதோ பெரிய ஆபத்து. இதை எவ்வாறு அழிப்பது என்றால், குறைந்தது 3 அடி ஆழத்திலே இதை சுண்ணாம்புகள் கொண்டு புதைத்து விடலாம் அல்லது எரித்து விடலாம். இதான் அழகான இந்த இளங்கொடிகளை அழிப்பதற்கு சிறந்த முறைகள் ஆகும். இதை இந்த காணொலியை பார்த்து இருக்கக்கூடிய நண்பர்கள், கால்நடை வளர்ப்போர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் பகுதியில் உங்கள் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக எந்த மரத்தில் அதிகமாக நஞ்சுக்கொடி கட்டுகிறார்களோ ஒரு விழிப்புணர்வு பலகாயை வைத்து தயவு செய்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள். அதிக மனிதனுக்கும் சரி கால்நடைகளுக்கும் சரி அதிகமாக வரக்கூடிய நோய்களிலே இன்று 20லிருந்து 25% மரத்தில் கட்டக்கூடிய நஞ்சினால் ஏற்படுகிறது என்பதை நம்முடைய